Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே என்னோட சேனல்ல நிறைய பிரியாணி ரெசிபி பார்த்துருப்பீங்க. ஆனா இன்றைக்கு மாட்டு இறைச்சியை வச்சு எப்படி ஒரு டேஸ்டியான பிரியாணியை அதுவும் ரைஸ் குக்கர்ல செய்யலாம்னு சொல்லித்தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா ஒரு முட்டை மசாலாவும் ஜோக்கட் சலாட்டும் தான் செய்திருக்கேன். இந்த முட்டை மசாலா எப்படி செய்யறதுன்ற ரெசிபி ஏற்கனவே என்னோட சேனல்ல ஷேர் பண்ணிட்டேன். அதால இன்றைக்கு நாம இந்த டேஸ்டியான பிரியாணியும் இந்த ஜோகட் சலாட்டையும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பிரியாணி செய்யறதுக்காக 600 கிராம் இறைச்சியை இந்த சைஸ்ல வெட்டி எடுத்திருக்கேன். இந்த இறைச்சியோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும், தேவையான அளவு உப்பும், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், இந்த இறைச்சி அவியறதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்து இந்த இறைச்சியை முதல்ல நாங்க அவிச்செடுப்போம். இப்ப பாருங்க, நாங்க அவிய வச்ச இறைச்சி நல்லா அவிஞ்சு நல்லா சாஃப்டா வந்திருக்குது. இப்ப நாங்க இதை இறக்கி கொள்ளுவோம். இப்ப நாங்க பிரியாணியை செய்ய தொடங்குவோம். அதுக்கு இவ்வாறு ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு அதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கொள்ளுங்க. நெய் சூடாயினதும் அதோட 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இது இந்த அளவு தான் சேர்க்கணும் வண்டியில், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கொள்ளலாம். இப்ப இதோட 250 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கொள்ளலாம். வெங்காயம் நீங்க எவ்வளவுக்கு சேர்க்குறீங்களோ அவ்வளவுக்கு பிரியாணியோட டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நாங்கள் இதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கொள்வோம். பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இஞ்சி பூண்டு விழுது தான். அதால் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவும் சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கேற்ற மாதிரி பிரியாணி நல்ல டேஸ்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் இதோட 100 கிராம் தக்காளி பழமும் சேர்த்துக்கொள்ளுவோம். இவ்வாறு தக்காளி பழம் நல்லா வதங்கினதும் இதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் இல்லாட்டிக்கு யோகர்ட் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, நாங்கள் சேர்த்த தயிரோட இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி பழம், வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா பிரண்டு வந்திருக்குது. இந்த நேரத்தில் இதோட 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவும், 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும், இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ இந்த மசாலாவோட நாங்கள் ஏற்கனவே அவிச்சு வச்சிருக்கிற இறைச்சியையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த இறைச்சியோட இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்றதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி விடுங்க. இப்போ பாருங்க, இந்த இறைச்சியோட இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா பிரண்டு வந்துருக்கு. இப்போ நாங்கள் பிரியாணிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கொள்ளுவோம். ஏற்கனவே நாங்கள் இறைச்சி அவிச்ச தண்ணியும் இருக்குது, அதோட சேர்த்து தண்ணீர் அளவு எடுத்துக்கொள்ளுங்க. நான் இந்த 600 கிராம் இறைச்சிக்கு 500 கிராம் பாஸ்மதி அரிசி தான் சேர்க்க போகிறேன்.
அதுக்கு 1 கப்புக்கு 2 கப் அளவில் தண்ணியை சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் அளவை சேர்த்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே நாங்கள் மசாலாவோடையும் உப்பு சேர்த்துருக்குறோம். அதால் உப்புட அளவை பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ எங்களோட மசாலா ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் அரிசியை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே கழுவி வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியும் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ ரைஸ் குக்கரை மூடி அரிசியை அவிய விடுவோம். இவ்வாறு அரிசி முக்காப்பதம் அவிஞ்சதும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லியும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ திரும்பவும் ரைஸ் குக்கரை மூடி நல்லா அவிய விடுவோம். இப்போ பாருங்க ரைஸ் குக்கரும் ஆஃப் ஆயிட்டுது. அதோட அரிசியும் நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. இப்போ நாங்கள் இப்படியே ரைஸ் குக்கரோடய ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆற விடுவோம். இப்போ பாருங்க 2 நிமிஷம் ஆயிட்டுது. நாங்கள் செய்த பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்களே பாருங்க அரிசி ஒன்றும் உடையாம நல்ல உதிரியா நல்ல ஒத்தையா வந்திருக்குது. அதோட வால்சமும் ரொம்பவும் அருமையா இருக்கு. இப்போ இந்த பிரியாணியை இவ்வாறு நீங்க ஒரு தரம் பிரட்டி விட்டுட்டு ரைஸ் குக்கர்ல இருந்து இந்த சட்டியை மட்டும் தனி எடுத்து திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விடுங்க. இவ்வாறு நீங்க கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுக்கிறதால அந்த சோறும் உடைஞ்சு போகாது. அதே நேரத்துல சட்டியிலையும் ஒட்டி பிடிக்காம இருக்கும். இப்ப பாருங்க இந்த பிரியாணிக்கு நாங்க 4 டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்துனாங்க. ஆனா நல்ல கமகமான வாசத்தோட நல்ல அருமையா வந்திருக்குது. அதோட அந்த இறைச்சியும் 2ஆம் தரம் அரிசியோடையும் சேர்ந்து அவிஞ்சதால நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. இப்போ பாருங்க எங்களோட டேஸ்டியான பிரியாணியை நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு சலாட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த யோகர்ட் சலாட் செய்யறதுக்காக நான் வெள்ளரிக்காயும் பச்சை ஆப்பிளும் கேரட்டும் அதோட வெங்காயமும் எடுத்துருக்கிறேன். முதல்ல நாங்கள் எல்லாத்தையும் இவ்வாறு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்வோம். இப்போ பாருங்க வெங்காயம் கேரட் வெள்ளரிக்காய் ஆப்பிள் எல்லாம் வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ இதோட கொஞ்சம் ஸ்வீட் கார்னும் எடுத்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மயோனைஸும் யோகர்ட் இல்லைன்னு சொன்னால் தயிர் சேர்த்து கொள்ளுங்க. அதோட மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ பாருங்க எங்களோட டேஸ்டியான ஹெல்த்தியான யோகர்ட் சலாட்டும் ரெடி ஆயிட்டுது. இப்போ பாருங்க நாங்கள் செய்த பிரியாணி நல்ல உதிரியா அதே நேரத்தில் நல்ல கமகமண்ட வாசத்தோட ரொம்பவும் அருமையாக வந்திருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க மாட்டிறைச்சி பிரியாணியை ரைஸ் குக்கரில் செய்தோம்னு சொன்னால் அவியாதன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் செய்த முறையில் நல்லா அவிஞ்சு இறைச்சி நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இந்த பிரியாணி செய்யறதுக்காக நாங்கள் 600 கிராம் இறைச்சியும் 500 கிராம் பாஸ்மதி அரிசியும் சேர்த்துருக்கிறோம். இந்த பிரியாணி 4 பேர் சாப்பிட்றதுக்கு அளவானதா இருக்கும். இந்த பிரியாணிக்கு இவ்வாறு ஒரு முட்டை மசாலாவும் அதோட ஒரு யோகர்ட் சலாட்டும் செய்தீங்கன்னு சொன்னால் மட்டுமே காணும். வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. இந்த முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்ற ரெசிபியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பம்னு சொன்னால் நீங்களும் பாருங்க.
உங்களுக்கும் இந்த பிரியாணியும் இந்த ஜோக்கட் சலாட்டும் பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். நீங்களும் உங்களோட வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.